வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு. குரு 9ஆம் வீட்டில் இருக்காரு. அந்த குரு இப்போ நட்சத்திர மாற்றம் அடைகிறார். சூரியன் சாரத்திலிருந்து சந்திரன் சாரமான ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஜூன் 13ஆம் தேதி மாறுகிறார். ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு 67 நாட்களுக்கான பலன்களை தான் இதில் பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ கன்னி லக்னத்திற்கு குரு 4ஆம் பாவத்துக்கு அதிபதி, 7ஆம் பாவத்துக்கு அதிபதி. தாய்மனை, பூமி, வீடு, வாகனம், தன் சுகம், சொந்த பந்தங்கள், உற்பத்தி சம்மந்தப்பட்டது, இதை எல்லாத்தையும் குறிக்கிற இடம் 4ஆம் இடம். கணவன் மனை உறவு, லைஃப், பிஸ்னஸ் பார்ட்னரு மற்றும் கஸ்டமர்ஸு, நம்ம சந்திக்கக்கூடிய எதிராளிகள், இவங்களை எல்லாம் குறிக்கிறது 7ஆம் இடம். இந்த 2 ஸ்தானத்துக்கும் குருவே வர்றதுனால இந்த உறவுகளுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகும். 4ஆம் இடம் தாய், 7ஆம் இடம் மனைவி, இது 2க்கும் ஒரு கிளாஷ் உருவாகிடும். இதெல்லாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம். பொதுவாகவே கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீன ராசியாக வர்றதுனால கொஞ்சம் நமக்கு திருமணம் சார்ந்த உறவுகள், கஸ்டமர் ஓரியன்டேஷன், அதில் எல்லாம் கொஞ்சம் வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்காது, நிலைத்த தன்மையாக இருக்காது. இது இப்படி இருக்கும்போது இப்போ குருவினுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம், கும்பம், மிதனம், இந்த 3 ராசிகளில் விசாகம், பூரட்டாதி, புனர்பூசமாக இருக்கு. இப்போ நம்மளுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தான் விசாக நட்சத்திரம் இருக்குது, துலா ராசி. 6ஆம் இடமான கும்பராசியில் நமக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான மிதன ராசியில் தான் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. அப்போ குரு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கும், வேலை சார்ந்த வளர்ச்சியை கொடுக்கறதுக்கும், தொழில் பலத்தை பெருக்கிறதுக்கும், சொந்த தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்கும் அதிகாரி ஆகிடுறார் நட்சத்திர ரீதியாக. அப்படிப்பட்ட குரு நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த போது இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாக அமர்ந்திருந்தால் குரு நமக்கு தொழிலுக்கு சப்போர்ட்டான கிரகம் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ அந்த வகையில் இப்போ இந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு தற்கால குரு நெகட்டிவாக செயல்படுறார். 10ஆம் இடத்துக்கு 12ஆம் வீடான 9ஆம் வீட்டில் இருக்காரு. 2ஆம் இடத்துக்கு 8ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்காரு. 6ஆம் வீட்டுக்கு 4ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்காரு. அப்போ இது என்ன ஆகுது? 2, 6, 10 அப்படின்றது பண சேமிப்புக்கும், தொழிலுக்கும், உத்தியோக பலத்துக்கும் கொஞ்சம் தடைகளை உண்டு பண்ணும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம அசௌகரியங்களை பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் வேலையில் வருமானத்தில் கொஞ்சம் தடை ஏற்படுறதும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கும் காரணம் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக நம்ம எப்படி எடுப்போம்? பாக்கியஸ்தானத்தில் குரு, பாக்கியத்தில் குருங்கிறது ரொம்ப நல்ல பவரு அப்படின்னு நம்ம எடுப்போம். அப்படி இல்லாமல் நட்சத்திர ரீதியாக தான் கிரகங்கள் பலன் தர்றதுங்கிறது தான் இப்போ அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி. அதனால் இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுங்கிறது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்குது. இடமாற்றங்கள், ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டது, குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்டது, உறவுகள் தொடர்பு, இது மூளை உழைப்பு சார்ந்தது, கம்யூனிகேஷன் லைனு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பு தான். அது எதுக்கு சிறப்புன்னா அகம் சார்ந்து சிறப்பு. அகம் சார்ந்துன்னா என்னன்னா, நம்ம ஆனந்தமாக இருக்கிறது குறிக்கிறது, ஐடியலாக இருக்கிறது குறிக்கிறது, ரிஸ்க் இல்லாமல் வாழ்க்கை நடத்துறது குறிக்கிறது. பட் அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகள், தொழில்கள், தொழில் வளர்ச்சி, இதுக்கெல்லாம் அது நெகட்டிவாக வேலை செய்யுது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரத்தில் குரு இந்த மாதிரி திசாபுத்தியில் வந்தால் நமக்கு இந்த நிகழ்வுகள் இந்த காலகட்டத்துக்கு இருக்கும். அதே 10ஆம் வீட்டுக்கு வரும்போது மாறிடும். குரு பயிற்சி ஆகி 10ஆம் வீட்டுக்கு வரும்போது சாதகமாக மாறிடும். அப்போ ஒரு பாவத்துக்கு தகுந்த மாதிரி கிரகம் தன்னுடைய வேஷத்தை மாற்றிக்குது. ஜென்ரலாகவே ஒரே கிரகம் ஒரே வேலை செய்யறது இல்லை.
அப்ப நமக்கு இந்த சந்திரன் யாரு அப்படின்னா நமக்கு லாபாதிபதி. அதே போல நம்மளுடைய எண்ணங்கள், ஒரு ஆசைகளை பூர்த்தி செய்கிற கிரகம். அவருடைய சாரத்துல குரு போயிட்டு இருக்கும்போது நம்ம பழகிற பழக்க வழக்கம், நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகை, நமக்கு மனசுக்கு பிடிச்ச எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் பூர்த்தி அடையும். அதே போல நமக்கு புதிய பாதைகள் கிடைக்கும், புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, புதிய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக நமக்கு ஒரு திருப்பங்கள் ஏற்படும். அப்ப இது மாதிரியான அறிவை சம்பந்தப்பட்ட, மூளை உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஆராய்ச்சியில் இருக்கவங்க, பிஹெச்டி படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஒரே ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில தொழில் வளர்ச்சி பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த மைனஸ் இருக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பண வசதி தருவதற்கு அவர் சொந்த நட்சத்திரத்திலே நம்ம ஜனன ஜாதகத்தில் இருந்தாருன்னா, விசாக நட்சத்திரத்திலேயோ பூரட்டாதி நட்சத்திரத்திலேயோ புனர்பூச நட்சத்திரத்திலேயோ நம்ம ஜனன ஜாதகத்தில் இருந்தாருன்னா அவருடைய திசையில மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருவார், மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி கொடுத்துருவார். இன்னும் கான்செப்ட் உள்ள போய் இன்னும் அஸ்ட்ராலஜியில 12 பாவத்திற்கு உபநட்சத்திரங்களை எடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பு கொடுக்கும். அதுலேயும் குரு வந்துட்டாரு அப்படின்னா குருவனுடைய பவர் திசா புத்தியில் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அப்போ அடிப்படையில் இப்போ அவர் உறவுகள் சார்ந்த ஸ்தானத்துக்கு சாதகமாக இருக்கார ஒழிய அவர் பொருளாதாரத்துக்கு கான்செப்ட் உள்ளவர். அந்த பொருளாதார ஸ்தானத்துக்கு பாதிக்கிற வகையில் இப்போ உட்கார்ந்து இருக்கிறதுனால பொருளாதார ஸ்தானத்துக்கு அது மந்த போக்கை காமிக்குது. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தபோது குரு பயிற்சி ஆகி இது வரைக்கும் சில விரயங்களை பண்ணிட்டு இருந்தீங்க, செலவுகளை நடத்திக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ மட்டுப்பாட்டுக்கு குறைஞ்சி அப்படியே நார்மலாக போய்கிட்டு இருக்கும். சேமிப்புக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். மூளை உழைப்பு சார்ந்த, கலைத்துறை சார்ந்த உழைப்பில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கும். இப்போ ஒரு வேலையில் இருக்கோம், உற்பத்தி சார்ந்த துறை தான் அந்த வேலை அப்படின்னா அந்த வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேலையில் நமக்கு ஒரு அங்கீகாரம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக வேலையே போயிடும்னு சொல்கிறதுக்கு இல்லை. சில பேருக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ அடுத்து செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வரும்போது கொஞ்சம் எல்லாமே சரியாகும் இந்த 67 நாட்களுக்கு அப்புறம். அதனால் நம்ம ஒவ்வொரு பயணத்தையும், கிரகங்களினுடைய பயணத்திலையும் சாரங்களை, நட்சத்திர சாரங்களை பார்க்கணும். அது ரீதியாக நமக்கு என்னென்ன மாற்றங்களை பண்ணுதுங்கிறத பார்க்கணும். இது எல்லாமே விதி கொடுப்பனையில் நம்ம ஜன்னஜாதத்தில் இருக்கிறது தான் திசாபுத்தியில் வரும். திசாபுத்திக்கு சப்போர்ட்டாக கோச்சாரம் செயல்பட்டால் தான் நமக்கு நிகழ்வுகளாக நடக்கும். இந்த வகையில் தான் ஜோதிடம் செயல்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம ஜோதிடத்தை, நம்ம ஜனன ஜாதகத்தை கணித்து பார்த்து நம்ம அதை அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதில்கள் கிடைக்கும். நமக்கான ஒரு உத்தரவாதத்தோட பலன்கள் நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.